நான் தான் ஓங்காரம். சத்தியம், அழகு, பணிவு, மென்மை, சக்தி, சாமர்த்தியம் மற்றும் நற்குணங்களின் இருப்பிடமாவே. நான் தான் ஓங்காரம். இளவரசர் சுமதி தோற்பாளா என்று கவலை கொண்ட துர்ஜடி பரம்பொருளிடம் தனது மானத்தை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டார். அப்போது வத்சராஜா பத்ரசேனன் துர்ஜடி ஆசிரமத்திற்கு வந்து சுமதி கடத்தப்பட்டாள் என்று கூறி மன்னிப்பு கோரி வேதனைப்பட்டார். ஆனால் துர்ஜடி அவர் மீது கோபம் கொண்டார். சுமதி கடத்தப்பட்டதை இறைவனின் நீதி என்றார். அப்போது வஜ்ரசேனன் சுமதியை அழைத்துக் கொண்டு ஆசிரமம் வருகிறான். வஜ்ரசேனன் பெற்ற வெற்றியைக் கண்டு துர்ஜடியின் பழிவாங்கும் எண்ணம் சாந்தமடைகிறது. அவர் சுமதியை கோபித்து வஜ்ரசேனனுக்கும் அவளுக்கும் திருமணம் நிச்சயித்து அவரது ஆசிரமத்தில் பத்ரசேனன் முன்னிலையில் அதை முடித்து வைக்கிறார். என்ன யோசிக்கிறாய் தேவி? ஏதுமில்லை சுவாமி. நீ அறிவாயா? நீ என்ன யோசிக்கிறாய் என நான் நன்கு அறிந்து கொண்டு விடுவேன். பிறகு கேட்பது வீண் செயல். தாங்கள் அருள் கூர்ந்து ஏதும் கேட்காதீர்கள். நான் அறிவேன் இப்போது உன் மனதில் என்ன அலைமோதுகிறது என்று. சுமதி உனது சொல்லை ஏற்கவில்லை. இருந்தும் உன் மனதில் அவள் மீது இரக்கம் இருக்கிறது. அவளது துன்பத்தை கண்டு உனக்கு வருத்தம் ஏற்படுகிறது. விருப்பம் இருந்தும் கூட நீ அவளுக்கு உதவ முடியாது. சுவாமி, என்ன வருத்தம் என்றால், அன்று அவள் 16 திங்கட்கிழமை விரதம் இருப்பேன் என்று சபதம் செய்திருந்தால் இன்று இந்த துன்ப நிலையிலிருந்து விடுபட்டு இருக்கலாம். நடக்காது என்றிருந்தால் அது எவ்வாறு நடக்கும் தேவி? இருப்பினும் அவள் 16 திங்கட்கிழமை விரதத்தை மேற்கொண்டிருந்தால் தாங்களும் அவளது வாழ்வில் அருள் செய்திருக்க மாட்டீர்களா? பக்தி ஏதுமின்றி சுமதி விரதத்தை மேற்கொண்டிருந்தாலும் என் அருளை பெற முடியாது. அந்த விரதம் அவளது துன்பத்தை மாற்றுவதற்கு உதவி செய்ய முடியாது. அதோடு நாம் விதியினுடைய எழுத்தை எவ்வாறு மாற்றி அமைக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை உள்ளது. சிறந்த பக்தி விதியின் எழுத்தை மாற்ற வல்லது. தங்களது பக்தரின் துன்பத்தைக் கண்டு இறக்கப்பட்டதில்லையா? இறக்கப்பட்டிருக்கிறேன். இப்போது நீ அதை செய்கிறாய். ஆனால் ஒரு உண்மையை மறக்கிறாய். சுமதியின் மதியை மமதை என்னும் பேய் பிடித்திருந்தது. அதற்கான காரணம் முன்ஜென்மத்தின் பாவம். இன்று அவளை வஜ்ரசேனனின் மனைவியாக்கி அவளது துன்பத்தை அதிகரிக்கிறது. இந்த துன்ப நிலையிலிருந்து விடுபட வழி கூறுங்கள் சுவாமி. இப்போது இதை அறியத்தான் ஆவலாக இருக்கிறேன். இப்போதும் கூட சுமதி தனது மமதையை மறந்து கோபத்தை விடுத்து கள்ளமில்லா மனதுடன் வஜ்ரசேனனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டால் இந்த துன்ப நிலையிலிருந்து அவள் விடுபட முடியும். இளவரசி சுமதியால் இவ்வாறு நடந்து கொள்ள முடியுமா? துர்ஜடி மற்றும் வஜ்ரசேனன் இருவரும் அந்த அபலையை பழி தீர்த்துக் கொள்ள விரும்புகின்றனர். உனது கருணையானது அவளுக்குள் ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டும். அவள் மனதில் ஏற்படும் நல்லெண்ணம் அவளது துன்ப நிலையை மாற்றி அமைக்கும். அமைதி காப்பாய் தேவி. சற்று பொறுத்திருந்து பார். தசாங்க நாட்டு இளவரசர் வஜ்ரசேனர், மணமகள் சுமதி. தசங்க நாட்டு அரசவைக்கு தங்களை வரவேற்கிறேன் இளவரசர் வஜ்ரசேனரே. இளவரசியாரே, தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது அமைச்சரே? என்ன ஆயிற்று? இப்போது ஏன் இந்த மௌனம்? அரச வைத்தியர் இப்பொழுதும் வந்து சென்றார். அவர் ஏன் நிறுத்திவிட்டீர்? கூறுங்கள், வைத்தியர் என்ன கூறினார்? அரச வைத்தியர் நமது அரசர் சித்ராங்கதன் குணமடைவார் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டார். அதனால்தான் மிகவும் கவலையுடன் இருக்கிறோம். அவருக்கு சுயநினைவு? ஆம் இளவரசரே, சுயநினைவு உள்ளது.
ஆனால் கவலை கொண்டுள்ளார். தங்களது திருமணத்தில் மகாராஜாவுக்கு மகிழ்ச்சி இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த திருமணத்தால் அவர் மிக மகிழ்ச்சி கொள்வார். ஒருவேளை அவர் குணமடைந்தும் விடலாம். தங்களது விருப்பம். தந்தையே, கண்ணை திறங்கள் தந்தையே. நான் தான் தங்களது பெரிய மகன் வஜ்ரசேனன். தந்தையே, கண்களை திறங்கள். நான் வஜ்ரசேனன் தந்தையே. இது தங்களது மருமகள் இளவரசி சுமதி. என்னிடம் கூறாமலேயே திருமணம் செய்து கொண்டாயா நீ வஜ்ரசேனா? நீ என்னுடைய அனுமதியை பெற அவசியம் என்று நினைக்கவில்லையா? அனைத்தும் திடீரென்று நடந்துவிட்டது. ஆனால் ஒன்று கூறுகிறேன், நான் யுத்தத்தில் வெற்றி பெற்றுதான் நமது நாட்டு மருமகளை அடைந்தேன். தங்களுக்கும் மகிழ்ச்சிதானே? போரில் நீ வெற்றி பெற்ற பிறகு இந்த மருமகளை அழைத்து வந்துள்ளாய். இவள் யார்? நமது பரம எதிரி வத்ச தேசத்து ராஜா பத்ரசேனனின் மகள் சுமதி. நீ நமது பரம எதிரி பத்ரசேனனின் மகளை போரில் வென்றாயா? அதாவது நீ அவளை போரில் தோற்கடித்தாயா? ஆம் தந்தையே, தந்தை மகள் இருவரும் என்னிடம் தோற்றனர். இனி சுமதி வாழ்நாள் முழுவதும் எனது சேவகியாக இருப்பாள். நீ தன்னியன் வஜ்ரசேனா. இந்த உலகிலிருந்து எனது உயிர் மேலுலகம் செல்லும் முன் எனக்கு இந்த நற்செய்தியை கூறி எனது லட்சியத்தை நிறைவேற்றி விட்டாய் வஜ்ரசேனா. பல வருடங்களாக யுத்தம் செய்த பிறகும் கூட என்னால் பத்ரசேனரை தோற்கடிக்க முடியவில்லை. என்னால் முடியவில்லை வஜ்ரசேனா. நீ எனது கனவை நனவாக்கி விட்டாய் மகனே வஜ்ரசேனா. நீ தன்னியன் வஜ்ரசேனா. தந்தையே, தந்தையே, என்னை விட்டு சென்று விட்டீர்களே தந்தையே, 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 தந்தையே. இந்த மாளிகைக்கு வந்த உடனேயே நான் எனது தந்தையை இழந்து விட்டேன் சுமதி. உனது அமங்கலமான பாதம் இன்னும் என்ன செய்யும் நீ நன்றாக அறிவாய். நானா? நானா? ஏதும் கூறாதே. இனி கூறுவதற்கு ஏதும் இல்லை. இளவரசே, பேச எனக்கும் உரிமை இருக்கின்றது. எனக்கு உனது உரிமைகளை பற்றி கவலை இல்லை. எனது இந்த அரசவையில் நீ எனது அடிமையாக மட்டும் தான் இருக்க முடியும். பேச வேண்டுமெனில் என்னிடம் முன் அனுமதி பெற்றுதான் பேச வேண்டும். இளவரசே! அதிர்ச்சி அடைந்த சுமதிக்கு காலச்சக்கரமானது மிக வேகமாக சுழன்று மாறியது. அவளுக்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை.
வஜ்ரசேனன் கூறிய வார்த்தைகள் அவளது வாழ்வையே நஞ்சாக்கிவிட்டது. கவலை, அவமானம், கோபம் கொண்ட சுமதி அன்ன ஆகாரமின்றி ராஜ மாளிகையில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். சுமதியின் மனதில் கணவன் கூறிய வார்த்தைகள் கூர்வாளாக பாய்ந்திருந்தது. அவள் தன்னிடமே தன்னை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். இது என்ன துன்பம்? கணவனின் அரண்மனையில் நுழைந்ததுமே எனது அவமானம், என்னை புறக்கணிப்பு. ஆனால் பிறந்த வீட்டிலோ வத்சதேசத்தின் குலக்கொழுந்து, வெற்றி பல கொண்ட மக்கள் நலம் நாடும் இளவரசர் சுமதி வாழ்க வாழ்க வாழ்க. என்னை பெருமைப்படுத்தி பாராட்டுக்கள். வரவேண்டும் இளவரசர் சுமதி. வத்சதேசத்து அரசவைக்கு உங்களை வரவேற்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வத்சதேசத்து கோழை இளவரசன் மரகதசேனனை தோற்கடித்து விதர்ப்ப தேசத்து தலைநகரத்தில் வத்சதேசத்தின் கொடியை பறக்கவிட்டு வந்திருப்பாய். என்ன சுகமான நினைவுகள்! அந்த நாட்களை எவ்வாறு மறக்க முடியும்? சேனாதிபதி வருச்சி போன்ற மாவீரரை என் வாழ்வீச்சில் தோற்கடித்தேன். அதோடு கூட எனது பயிற்சி களத்தில் வஜ்ரசேனனுடன் போரிட்டதை நான் எவ்வாறு மறக்க முடியும்? அப்போது ஒரு கணத்தில் வஜ்ரசேனனும் என் தாக்குதலால் திணறினார். இப்போது அதே வஜ்ரசேனர் தந்தை இறந்து விட்டதால் என்னை இகழ்ந்து பேசினார், அவமதித்தார், கோபித்துக் கொண்டார். இந்த மாளிகைக்கு வந்த உடனேயே நான் எனது தந்தையை இழந்து விட்டேன் சுமதி. உனது அமங்கலமான பாதம் இன்னும் என்ன செய்யும் நீ நன்றாக அறிவாய். எனது இந்த அரசவையில் நீ எனது அடிமையாக மட்டும் தான் இருக்க முடியும். சுமதி, சுமதி, அவமானம் மற்றும் கோபத்தாலும் உங்கள் மனம் ஆறவில்லையா? தசங்க நாட்டு இளவரசர் வஜ்ரசேனரே, அன்று நான் உனக்கு அளிக்காத உரிமையை இன்று அளிக்க விரும்புகிறேன். நீ என்ன கூறினாலும் அதை கேட்க நான் தயாராக இருக்கிறேன். என்றால் மீண்டும் ஒரு முறை என்னை தாங்கள் அவமானம் செய்யவா? இந்த எதிரியிடம் தாங்கள் காட்டும் அன்பானது தங்களுக்கு அழகல்ல இளவரசரே. ஆயினும் நான் உன்னை எதிரியாக நினைக்கவே இல்லை. அன்று தாங்கள் தங்களது தந்தை மரணமடைந்த போது இந்த நாட்டின் மருமகளை இழித்து பேசினீர்கள். ஒரு எதிரி கூட இவ்வாறு செய்ய மாட்டான். நான் அறிவேன். என் வாழ்வு முழுவதும் இந்த சுமையுடன் வாழ வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், அவ்வாறு தவறாக நடந்து கொண்டதற்கு மிகவும் வருந்துகிறேன். நான் உணர்ந்து கொண்டேன். சேடிப் பெண்களுக்கு முன் எனது மனைவியை இழுத்து பேசியது தவறு என்பதை அறிந்து கொண்டேன். என்னை தவிர வேறு எவரும் உன்னை கீழ்த்தரமாக பார்த்தால் அதை நான் நிச்சயமாக பொறுக்க மாட்டேன். அதனால் தான் கூறுகிறேன், தங்கள் மனதில் இருக்கும் இந்த பகைமை இன்னும் கூட அகலவில்லை. அது வாழ்நாள் முழுவதும் இருக்கும். நான் தவறை உணர்ந்தும் கூட சுமதி, என்னை மன்னிக்க மாட்டாயா? நான் அறிவேன், நீ கல் நெஞ்சம் கொண்டவள். மன்னிப்பு கேட்போரை மன்னிக்கவே மாட்டாய். ஏன் தாங்கள் அவமானப்பட்டு வருந்தும் பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள்?
நாடகமாடாதீர்கள். நான் இந்த நாட்டில் தனியாக வாழ அனுமதி கொடுங்கள். நிச்சயம் இல்லை. இனி தனியாக இல்லை, என்னுடன் சேர்ந்து நல்வாழ்வை பெறுவாய். இது நடக்கக்கூடியதா? தவறை உணர்ந்து விட்ட பிறகு எனது மனம் பகைமை என்ற உணர்வை விட்டுவிட்டது சுமதி. பகைவனுக்கு தண்டனை கிட்டிவிட்டது. இனி இழுத்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. மிக தூய மனதுடன் உனக்கு என் மனைவி என்ற அந்தஸ்தை தர விரும்புகிறேன். நீயும் தூய மனதுடன் என்னை மன்னித்து விடு. வீரன் என்ற போட்டியும் மமதை என்ற உணர்வும் உனது அழகிய வடிவத்தை மறைத்து விட்டது. நான் அறியாமல் போனேன். நீ வீராங்கனை என்பதை விட அழகி என்பதே மேல். சுவாமி, 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 நான் வாழ்வில் நிராசை அடைந்து இருந்தேன். தாங்கள் இவ்வாறு பேசி என் மீது கருணை காட்டியுள்ளீர்கள். இதை தாங்கள் அறியீர். உன்னை போன்ற அழகி வீரம் கொண்ட மனைவியை பெற்று நான் பெருமிதத்தில் மிதக்கிறேன் சுமதி. இதை நான் மனப்பூர்வமாகத்தான் கூறுகிறேன். நான் பேறு பெற்றேன் நாதா. நான் கடந்த காலத்தை மறக்க விரும்புகிறேன். தாங்களும் மறந்து விடுங்கள். இப்போது இந்த அரவணைப்பில் நான் கடந்த காலத்தை மறக்கிறேன் சுமதி. ஓம் நமः சிவாய, 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 ஓம் நமः சிவாய. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வணக்கம் தேவரிஷி. தேவரிஷி நலமு உண்டாகட்டும். தாயே பார்வதி, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, பரம்பொருள் ஏன் இங்கு இல்லை என்றும் இச்சமயம் அவர் எங்கு சென்றிருக்கிறார் என்றும் நான் கேட்கவே மாட்டேன். ஏன் கேட்க மாட்டாய்? அவர் இருக்கும் இடத்தை நீ அறிவாயா என்ன இப்போது? அறிவது என்ன தாயே? அவரை கண்கூடாக தரிசனம் செய்துவிட்டுத்தான் நான் கைலைக்கு வருகிறேன். அவர் எங்கிருக்கிறார்? அவர் இப்பொழுது ஆகாயத்தில் உலவ சென்றுள்ளார். தாங்கள் கோபம் கொள்ளக்கூடாது என்று அவர் என்னிடம் கூறி அனுப்பியிருக்கிறார். நிலைமையின் தன்மையினால் அவர் தனியாக செல்ல நேரிட்டது. தனியாக ஆகாயத்தில் உலவ சென்று விட்டார். இதை அவர் என்னிடம் கூறவில்லையே. இல்லை தாயே, இல்லை. தாங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. அது இறைவன் இட்ட கட்டளையை தட்டியது போலாகும். இறைவன் ஒரு விஷயத்தை நிச்சயமாக கூறியிருக்க வேண்டுமே. அதாவது அவர் தனியாக சென்ற நோக்கம் என்னவென்று. இல்லை தாயே, இல்லை. என்னிடம் அதை கேட்க தைரியமும் இல்லை. அவரும் என்னிடம் இதை பற்றி கூறவும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தங்களிடம் என்னால் கூற முடியும். இன்னும் சிறிது நேரத்தில் இறைவன் சிவன் கைலைக்கு வந்து சேர்ந்து விடுவார். ஆயினும் எனக்கு நம்பிக்கை இல்லை நாரதா. இங்கிருந்து மறைந்து சென்று அவர் கைலையையும் கைலை வாசிகளையும் மறந்து விடுகிறார். நான் யாரையும் மறப்பதில்லை தேவி. உன்னை மறப்பதென்ற கேள்விக்கே இடமும் இல்லை. இந்த உண்மை ஜெகமறிந்த ஒன்று. சக்தி சொரூபணி பார்வதி சதா என்னுடனேயே இருப்பாள். பாசாங்கு வேண்டாம் சுவாமி. இப்போது கூறுங்கள், தாங்கள் தனியாக எங்கு சென்று வந்தீர்கள்? இன்று தனியாக படைப்புகளை சோதிக்கும் ஆவல் ஏற்பட்டது. நான் சோதித்து அறிய விரும்பினேன். என்னிடம் பக்தி கொண்டோர்களின் மனதில் இருக்கும் பக்தி உண்மைதானா என்று. நானும் தங்களுடன் இருந்தால் தங்களால் இதை செய்ய இயலாதா என்ன? இல்லை, ஏனெனில் என் கவனம் உனது உணர்வுகளின் பக்கம் திரும்பி நிற்கும். எனக்கு இருக்கும் மன உணர்வுகளின் மீது தங்கள் கவனம் இருந்தால் என்னை தனியே விட்டு சென்றிருக்க மாட்டீர்கள். நாராயண நாராயண. பரம்பொருளே, தாங்கள் தான் இங்கு வந்து விட்டீர்களே.
பிறகு இந்த வாதம் விவாதம் இவைகள் அனைத்தையும் முடித்து வையுங்கள். எனது பேச்சு இன்னும் முடியவில்லை. இன்னும் என்ன மீதம் இருக்கிறது சுவாமி? நீ என்னையும் என் பக்தர்களையும் கண்டு உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறாய். இதனால் பக்தர்களின் பக்தியின் உறுதிக்கு தடை ஏற்படுகிறது. இந்த காரணத்தால் தான் நான் தனியாக சென்றேன். என் விளக்கத்தால் உன் கேள்விக்கு பதில் கிடைத்து உனது கோபமும் தணிந்திருக்கும் அல்லவா? ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. பதி பரமேஸ்வராய நமோ நமः. பரம்பொருளே, இம்முறை தாங்கள் எந்த பக்தனின் பக்தியை சோதித்து அறிந்தீர்கள்? எனக்கு ஒரு பக்தன் உள்ளான், ராஜகுரு துர்ஜட்டி. துர்ஜடியா? இது தங்கள் திருநாமங்களில் ஒன்றல்லவா? அந்த துர்ஜடி பக்தியுடன் கூடவே தங்களது திருநாமத்தையும் சூடிக்கொண்டானா? ஒருவேளை அந்த பக்தன் இந்த நாமத்தை ஏன் சூடினான் என்றால் என் பெயரை நினைவில் நிறுத்திக் கொள்வதற்காக இருக்கலாம். இது மிக்க நன்றுதானே பரம்பொருளே. ஆயினும் தாங்கள் துர்ஜடியின் உண்மையான பக்தியை பற்றி என்னிடம் ஏதும் கூறவில்லையே. நான் அறிந்து கொண்ட வரையில் ராஜகுரு துர்ஜடி தனது சிவபக்தியின் உதவியினால் தான் விரும்புகின்ற ஒரு செயலை முடிக்க நினைக்கிறார். நாராயண நாராயண. பக்தரின் காரியம் கைகூடினால் அதில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா ஏம்பெருமானே? தாயே, தாங்களும் ஏதாவது கூறுங்கள். இப்போது நான் பேச வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை நாரதா. நீ பெறும் பதிலையே நானும் இப்போது கேட்க விரும்புகிறேன். இதை கேட்டு நான் தன்யனானேன் தாயே. நம் மனக்கருத்துகள் ஒன்றாக இருக்கின்றன. இதை நானே கூட அறியவில்லையே. நாரதன் கருத்தை நீ ஏற்றுக்கொண்டால் துன்பத்தில் அகப்படுவாய் தேவி. உனது கேள்வியை நீயே கேள். தங்களது இந்த போலி பக்தன் துர்ஜடியை பற்றி கேட்க எனக்கு ஆவல் இல்லை சுவாமி. எனக்கு விடை கொடுங்கள். அதாவது உன் மனதில் என் மீதுள்ள கோபமானது இன்னும் குறையவில்லை. இறைவா, தாய் பார்வதி அதிக நேரம் தங்கள் மீது கோபம் கொண்டு இருக்க மாட்டார். தங்களது தரிசனத்தை கண்டதும் மகிழ்ச்சியானது அவர் மனதில் தாண்டவமாடுகிறது. நாரதா, நான் ஒரு விஷயத்தை துர்ஜடிக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நியாயம், நீதி, சத்திய வழியில் நடக்கும் சிவபக்தர்களுக்குத்தான் நான் உதவி செய்வேன். கோபம் அகங்காரம் கொண்ட பிராணிக்கு அல்ல. நாராயண நாராயண. ஆச்சரியம்தான். ராஜகுருவாக இருந்தும் கூட தங்கள் பக்தன் துர்ஜடி ஜெகமறிந்த இந்த உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. துர்ஜடி ஞானம் பெற்றவன். ஞானியாக இருந்தாலும் கூட அகங்காரம் கொண்டவன். நாரதா, இந்த செயலில் நீ எனக்கு உதவி செய்ய முடியும். நானா? பரம்பொருளே, நானோ அடியவருக்கு அடியவன். என்னால் எவ்வாறு தங்களுக்கு உதவி செய்ய முடியும்? இதை உனது அறிவிற்கும் சாமர்த்தியத்திற்கும் சோதனை என்று கொள். நீ பிரம்மச்சாரியாக வேடம் பூண்டு துர்ஜடியின் ஆசிரமம் செல். அவனது பக்தியையும் ஸ்ரத்தையையும் சோதி. தங்களது ஆணை பரம்பொருளே. தாங்கள் என் மீது இந்த மாபெரும் பொறுப்பை சுமத்தி எனக்கு அருளியுள்ளீர்கள். இப்பொழுது எனது தகுதி என்னவென்று வெளிப்பட்டுவிடும். ஓம் நமச்சிவாய. நம்பிக்கை துரோகம். இதன் பொருள் என்ன? மகாராஜா வஜ்ரசேனனுக்கு எம் ஆணையை நிறைவேற்ற விருப்பம் இல்லையா? ராஜகுருவே, பகையை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். கணவன் மனைவிக்கு இடையில் பகைமை இருத்தல் கூடாதாம். அமைச்சர் சுதந்தரே, தாங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். வஜ்ரசேனன் சுமதியின் திருமணத்தை பழிவாங்குவதற்காகவே நடத்தி வைத்தேன். அவர்கள் அன்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. குருதேவா, அவர்களுக்கு இடையில் இப்போது பகை உணர்வு இல்லை என்பது உண்மை. மகாராணி சுமதி இப்போது கர்ப்பவதியாகிவிட்டாள்.
இப்போது தாங்கள் கூறுவது உண்மையா அமைச்சர் சுதந்திரே? எமது ராஜ வைத்தியரே இதை கூறியுள்ளார் குருதேவா. நானும் தங்களிடம் பணிவுடன் வேண்டுகிறேன், பகையுணர்வை இத்தோடு கைவிட்டு விடுங்கள். அமைச்சர் சுதந்திரே, எமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த பகைமையை முடிக்கின்ற சதித்திட்டத்தால் வஜ்ரசேனன் எம்மை எதிர்க்கிறார். தாங்கள் அவமானப்பட வேண்டாம் என்றால் விரைவில் இங்கிருந்து சென்று விடுங்கள். இனி இந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்க விருப்பம் இல்லை. நாராயண 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 நாராயண. ஓம் நமச்சிவாய. எம்பெருமானே, எந்த நோக்கத்தோடு தசங்க தேசத்து வஜ்ரசேனனை எனது சிஷ்யனாக்கிக் கொண்டேனோ அது நிறைவேறவில்லை. சுமதியை மனைவியாக்கிக் கொண்ட பிறகு தனது லட்சியத்தை மறந்துவிட்டான். பரம்பொருளே, வஜ்ரசேனனின் மனமதில் சுமதி மீது வெறுப்பையும் கோபத்தையும் தூண்டிவிடுங்கள். சிவசங்கரா, மீண்டும் அவனது மனமதில் பழிவாங்கும் உணர்வை தூண்டிவிடுங்கள். பக்தர் அருள்பவனே, என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் மனத்தியை அணைத்து வையுங்கள். இல்லை என்றால் நான் என்றும் அவமான தீயால் வெந்து கொண்டே இருப்பேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. குருதேவரே, தங்களுடைய தரிசனம் கண்டு என் வாழ்வு பேறு பெற்றது. நான் தன்யனானேன். யார் நீ? குருதேவரே, நான் ஒரு பிரம்மச்சாரி. தங்களுடைய சிஷ்யனாவதற்காக வெகு தொலைவில் இருந்து இங்கு வருகிறேன். இங்கிருந்து சென்று விடு. நீ எனது சிஷ்யனாக முடியாது. மகா ஞானியே, தங்களால் முடிந்த வரையில் தங்கள் என்னை சோதித்து பார்க்கலாம். தங்களுக்கு சிறந்த சிஷ்யனாக சோதனையில் என்னால் வெற்றி பெற முடியும். சிறந்த சிஷ்யன் என்ன? ஒரு சாதாரண சிஷ்யனாக கூட இருக்க நீ தகுதியற்றவன். உடனே எனது ஆராதனையில் தடை ஏற்படுத்தி சிஷ்யனாகும் உரிமையை நீ இழந்தாய். இனியும் பேச வேண்டாம், சென்று விடு. எனது சிவபக்திக்கு தடை ஏற்படுத்தாதே. என்னை சிஷ்யனாக்கிக் கொள்வதால் தங்களுடைய சிவபக்தி மேலும் பெருமைப்படும். இறைவன் பரம்பொருள் எனக்கும் பிரியமான தெய்வம். அவர் அருள் எனக்கும் இருக்கிறது. நீ கூறுவதால் என்ன நடக்கும்? உனது சுயநலத்திற்காக எதுவும் கூறுவாய். இருப்பினும் எனது சிவ ஆராதனைக்கு களங்கம் ஏற்படுத்தி எனது சிஷ்யனாகும் தகுதியை இழந்து விட்டாய். இனி பேச தேவையில்லை. உடனே சென்று விடு. இல்லை குருதேவா, இல்லை. குருதேவா, தாங்கள் என்னை சிஷ்யனாக ஏற்கும் வரையிலும் தங்களது திருவடிகளை விடாமல் பற்றிக் கொண்டிருப்பேன். குருதேவா, எனது வேண்டுகோளை ஏற்காமல் என் மனதை துன்புறுத்தாதீர்கள். என் மீது கருணை காட்டுங்கள். குருதேவா, நான் மானசீகமாக தங்களை என் குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். தாங்கள் இப்பொழுதே சீடன் என்ற உரிமையை அளிக்காவிட்டால் இறைவன் பரம்பொருளின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இப்பொழுதே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். குருதேவா, இதுவரை இப்படி ஒரு பிடிவாதக்காரனை கண்டதில்லை. சரி, சிறிது யோசிக்க நேரம் வேண்டும். எனது சிஷ்யனாகும் தகுதி உனக்கு உண்டா என்று நான் ஆராய வேண்டும். குருதேவா, நான் முன்னரே தங்களிடம் கூறியுள்ளேன். மிக கடுமையான பரீட்சைக்கும் நாம் தயாராக இருக்கிறேன். இப்பொழுது தாங்கள் உயிரை கொடு என்று கூறினாலும் நிச்சயமாக கொடுப்பேன். தாங்கள் எனக்கு துர்ஜடியின் சிஷ்யன் என்ற பெருமையை அவசியம் அளித்தே ஆக வேண்டும். அருள் கூர்ந்து தாங்கள் என்னை துர்ஜடியின் சிஷ்யன் என்று பெருமைப்படுத்துங்கள். நீ ஒரு பிரம்மச்சாரி என்பதை நான் அறிவேன். ஆயினும் உன்னை அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. உன் தந்தையின் பெயர் என்ன? என் தந்தையின் பெயர் பிரம்மதேவன். தாயின் பெயர்?
தாய் சாரதா. உனது குலம் என்ன? நாரத குலம். கோத்திரம்? பிரம்மகோத்திரத்தில் பிறந்தவன். இன்னும் கேட்க என்ன மீதம் உள்ளது குருதேவா? ஒரு உன்னை சிஷ்யனாக ஏற்கும் வரை இப்படி குருதேவா என்று அழைக்காதே. தாங்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கே குருவாக இருக்கிறீர்கள் குருதேவா. இந்த ஜெகமே தங்களது படிப்பறிவை மிகவும் போற்றுகிறது. தங்களது பெருமையை பற்றி கேட்டுத்தான் தங்களிடம் வந்திருக்கிறேன். உனது அறிவு சிறந்ததென்று எமக்கு தோன்றுகிறது. எனவே உன்னை எமது சீடனாக இன்றே அங்கீகரிக்கிறோம். தாங்கள் ஒரு மகான் குருதேவா, தாங்கள் ஒரு மகான். என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டதில் தங்களது பெருமை இன்னும் அதிகமாகிவிட்டது. இங்கு அமர்ந்து கொள். இப்போது சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து உறுதி எடுத்துக்கொள். நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். உனது பெயரை கூறு. நான் துர்ஜடியை என் மனப்பூர்வமாக என் குருநாதராக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பிரம்மச்சாரியான சிவசரண் குரு துர்ஜடியை மனப்பூர்வமாக குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்கு நான் கடமையும் பட்டிருக்கிறேன். நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் கூறு சிஷ்யா. தங்கள் ஆணை குருதேவா. நான் குரு துர்ஜடியின் சிஷ்யனாக அவருடைய ஆணைகளை நிறைவேற்றுவேன். அவர் சேவைதான் எனது வாழ்வின் குறிக்கோள். நான் குரு துர்ஜடியின் சிஷ்யனாக அவரது ஆணைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். அவரது சேவையே என் வாழ்வில் லட்சியமாகும். குருவின் கோபத்தை பிரசாதமாக ஏற்று அவர் மீது நம்பிக்கையோடு இருந்து இன்னொருவரை என் குருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் குருவின் கோபத்தை அவரது பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். அவர் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்து இன்னொரு மனிதரை எனது குருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஜெய் குருதேவா. குருதேவா, தாங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள். நான் தங்களுக்கு ஏற்ற சிஷ்யனாக இருக்க வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சிஷ்யா. மாபெரும் சித்திகளை நீ பெற்றாக வேண்டும். நற்குணங்களை பெற்று உன் குருவின் புகழை ஜகமெல்லாம் அறியச் செய். தாங்கள் பெரிய மகான் குருதேவா. குருதேவா, நான் தங்களது புனித ஆசிரமத்திற்குள் வந்த பொழுது தாங்கள் சிவ ஆராதனை செய்து கொண்டிருந்தீர்கள். அதற்கு தடை ஏற்படுத்த வந்தாய். குருதேவா, அருள் கூர்ந்து தடையை பற்றி பேசாமல் ஆராதனையை பற்றி பேசுங்கள். ஒன்று மட்டும் கூறுங்கள், தாங்கள் இறைவன் சிவனிடம் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? இப்போது கர்வம் கொண்ட ஒரு பெண்ணை ஒரு குற்றத்திற்காக பழிவாங்க வேண்டும். அவள் சுகங்களை வஞ்சித்து துன்பம் என்ற கடலில் தள்ளியாக வேண்டும். ஆனால் வருந்தக்கூடிய விஷயம் என்னவெனில், எம்முடைய சிஷ்யனே எமக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார். எனவே இப்போது இறைவன் சிவனிடம் பிரார்த்தனை செய்தேன். எனது சிஷ்யனின் மனமதில் அவன் மனைவியின் மீதுள்ள அன்பை அகற்றி துவேஷத்தை தூண்ட வேண்டும். இறைவன் பரமசிவன் இந்த விசித்திரமான பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாரா குருதேவா? பல வருடங்களாக இறைவன் சிவனை பூஜித்தோம். எமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேயாக வேண்டும். அவ்வாறு நடக்கவில்லை என்றால் யாமே எமது சிஷ்யனின் மனமதில் நெருப்பு என்ற விதையை விதைப்போம். குருதேவா, தங்களது இந்த சொற்கள் மிக பயங்கரமானவை. இப்போதே என் சிஷ்யன் வஜ்ரசேனன் எனது ஆணையை ஏற்று சுமதிக்கு அதிக துன்பத்தை அளித்தே தீர வேண்டும். இது எமது சபதம். மகாராணி சுமதி, ராஜவைத்தியர் கூறியுள்ளார், இப்போது நீ நிறைமாத கர்ப்பிணியாம். எந்த நேரத்திலும் எனது மகனுக்கு தாயாக நேரிடலாம். இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன். இளவரசன் பிறப்பை நாம் கொண்டாடுவோம். தாங்கள் இந்த துர்பாகியசாலியை பாக்கியசாலியாக மாற்றிவிட்டீர்கள். அன்று நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நல்வாழ்வையே மறந்திருந்தேன். இறைவனது திருவிளையாடல் மிக விசித்திரமானது. ஆம், எனக்கும் ஆச்சரியம். நமது இந்த மாற்றத்தை கண்டு
மகாராஜா வஜ்ரசேனா, உடனே அரசவைக்கு வா. ராஜகுரு துர்ஜடி, உன்னை காண வந்திருக்கிறோம். ராஜகுரு துர்ஜடி, இப்போதா? இங்கா? யாம் அறிவோம். அந்த புறத்தில் உள்ள நீ எமது அழைப்பை கேட்டுவிட்டாய். தாமதிக்க வேண்டாம். நீ வரவில்லை என்றால் இதன் விளைவு விபரீதமாகிவிடும். ராஜகுரு துர்ஜடி, நான் விரைவில் செல்ல வேண்டும் சுமதி. அவரது கோபத்தை சாந்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். குருதேவருக்கு வணக்கம். உனக்கு வெட்கமாக இல்லையா? எம்மிடம் சரணடைந்து சிஷ்யனானாய். உனக்கு அனைத்து கலைகளையும் கற்றுத் தந்தோம். ஆனால் நீயோ எமது ஆணையை அலட்சியப்படுத்தி விட்டாய். நிலைமை மாறிவிட்டது குருதேவா. அரசர் சித்ராங்கதன் திடீரென்று மரணமடைந்து விட்டார். பிறகு யாம் அனைத்தையும் அறிவோம். இப்போது என்ன கூற நினைக்கிறாய்? இந்த நாட்டின் அரியணையில் அமர்ந்ததுமே எம் மீது மதிப்பு குறைந்து விட்டதா? எமது ஆணையை தட்டி கழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயா? எதற்கும் ஒரு எல்லை உண்டு குருதேவா. ராஜகுமாரி சுமதியுடன் எனது திருமணம் நடந்த பிறகு தங்களது ஆணை என்ற எல்லை முடிந்து விட்டது. அதன் பிறகு எது சரி என்று நினைத்தேனோ அதையே செய்தேன். அப்படி என்றால் உனது ராஜகுருவுக்கு மதிப்பளிக்க விரும்பவில்லையா? இனி நீ எமக்கு சிஷ்யன் இல்லையா? நிச்சயமாக நான் தங்களின் சிஷ்யனாக இருப்பேன் என்று வாக்களித்தேன். அப்போது எனக்கு அளித்த கட்டளையை நான் முழுமையாக நிறைவேற்றியே தீருவேன். இப்போது உனது வாக்கை மறந்து விட்டாய் வஜ்ரசேனா. இந்த நாட்டின் அரியணையில் அமர்ந்து கொண்டதும் உனது மனம் மாறிவிட்டது. அந்த அகங்காரம் கொண்ட பேதையின் மமதையை அடக்கி எம் முன் கொண்டு வந்து நிறுத்தினாய். இப்போது அவள் விரித்த வலையிலே அகப்பட்டுக் கொண்டாய். அந்த திருமணம் பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே நடந்தேறியது. அதை உனது மோகத்திற்காக பயன்படுத்தினாய். உனது கடமைகளை எல்லாம் மறந்து விட்டாயோ? இப்போது எமக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்துள்ளாய் வஜ்ரசேனா. நீ இதன் கொடிய விளைவில் இருந்து தப்பிக்கவே முடியாது. மன்னியுங்கள் குருதேவா. கணவனாக இருப்பவனுக்கு மனைவிக்கென சில கடமைகள் உண்டு. அவள் வாரிசுகளை பெற்றெடுக்கும் பெருமைகளை பெற வேண்டும். அந்த கடமையிலிருந்து எவ்வாறு தவற முடியும்? வஜ்ரசேனா, அரசன் ஆன பிறகும் கூட பலமுறை நீ எமது ஆணைகளை ஏற்கவில்லை. பலமுறை உன்னை அழைத்தும் கூட எமது ஆசிரமத்திற்கு நீ வரவில்லை. இது எமக்கு பெருத்த அவமானம் இல்லையா? இல்லை குருதேவா, தங்கள் மீது மிகுந்த மதிப்பு வைத்துள்ளேன். நான் அறிவேன், தங்களை போன்ற ஞானியானவர் இந்த விஷயங்களை உணர்ந்து கொள்வார் என்று. காலம் செல்ல செல்ல உறவுகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது. பகையுணர்வை அதிக காலம் மனதில் வைத்திருக்கும் ஒருவர் தனக்கே எதிரியாகி விடுகிறார். எனவே சுமதியின் மீதிருந்த பகைமையை நட்பாக, அன்பாக, கடமையாக மாற்ற முயற்சி செய்தேன். இப்போது நான் ஒரு இளவரசனுக்கு தந்தையாக போகின்றேன் குருதேவா. எனவே என் மனைவியின் மீது அன்பு காட்டுவது எனது கடமையாகிவிட்டது. இந்த கடமையை மறந்து விடு. இன்னொரு கடமையை செய்து காட்டு. ஒரு சிஷ்யன் குருவிற்காக செய்யும் கடமையை. வஜ்ரசேனா, இது எமது கட்டளை. உன்னால் சுமதியுடன் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டு அவளை பழிவாங்க முடியவில்லை என்றால் அவளை வெளியேற்றிவிடு. இந்த மாளிகையில் இருந்து வெளியேற்றிவிடு. எம்முன் செய்த உறுதிமொழியை இப்போதே நிறைவேற்றி காட்டு. இல்லை என்றால் வாக்கு தவறிய குற்றத்திற்காக நிச்சயம் நீ கடுமையான தண்டனைக்கு ஆளாவாய். என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் குருதேவா. அந்த வாக்கை நினைவு கூறாதீர்கள். அது இப்போது தேவையற்றதாகிறது. தாங்கள் ஞானி, பெரும் பண்டிதர். அமைதியாக யோசிக்க வேண்டும். இந்த தசாங்க நாட்டின் மகாராணியை மாளிகையை விட்டு வெளியேற்றுவது என்னால் முடியுமா? இந்த உலகமும் வரலாறும் என்னதான் கூறும்? என் மீது கருணை காட்டுங்கள் குருதேவா. இந்த தகாத ஆணையை நிறைவேற்றும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள். வஜ்ரசேனா, எமது ஆணையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உனது குருவின் துடிக்கும் இதயத்தை நீ சாந்தப்படுத்தவில்லை என்றால், இப்போதே எமது சித்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன்னை, உன்னுடைய நாடுகள் அனைத்தையும் அழித்து விடுவோம்.
சுமத்தியும் பத்ரசேனனும் என்னை அவமதித்தார்கள். அதை நீ கண்ணார கண்டிருக்கிறாய். இப்போது எமது சொல்லை ஏற்காமல் அதைவிட பெரிய அவமானம் செய்துள்ளாய். எமது இதயம் அவமானத்தால் வருந்தி துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எம்மிடமிருந்து வரப்போகும் சாபமானது வஜ்ரசேனா, அது உன்னையும் அழித்து உனது நாட்டையும் அழித்து காட்ட வல்லது. அவ்வாறு செய்யாதீர்கள். இந்த செயலை செய்யாதீர்கள். உனக்கு ஒரு கணம் மட்டும் தருகிறோம். இப்போதே எமது ஆணையை நிறைவேற்றப் போகிறாயா, இல்லை உனது அழிவை எதிர்நோக்கப் போகிறாயா? உடனே பதில் கூறு. எம்மால் காத்திருக்க முடியாது. நான் தங்களது ஆணையை ஏற்கிறேன். கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். இப்போது இதை ஏற்பாய் என்று யாம் அறிவோம். ஆகையால் தான் எமது ஆசிரமத்தை விட்டு இங்கு வந்தோம். இதன் பிறகு அந்த திமிர் பிடித்த சுமதியின் நிழல் கூட இந்த அரச மாளிகையில் விழவே கூடாது. இதில் முழு நம்பிக்கை இருக்கிறது. நலமே உனக்கு விளைக. மகாராஜா வாழ்க. என்ன செய்தி ராஜ வைத்தியரே? நல்ல செய்தி அல்ல மகாராஜா. மகாராணி சுமதி இளவரசனை பெற்றெடுக்கவில்லையா? மகாராணி இளவரசரை பெற்றெடுத்தால் மகாராஜா. ஆயினும் 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 என்ன? ஆயினும் மகாராணி சுமதி ஷயரோகமுள்ள மகனை பெற்றெடுத்துள்ளார். இதற்கு வைத்தியம் செய்வது அதிக கடினம்தான். கண்டீர்களா அமைச்சரே? குருதேவரின் கோபமானது தனது கடும் செயலை செய்ய தொடங்கிவிட்டது. ராஜா வைத்தியரே, ஷயரோகம் உள்ள குழந்தைக்கு ஏதாவது முயற்சி செய்யுங்களேன். நிச்சயமாக முயற்சி செய்வேன் மகாராஜா. ஆனால் நம்பிக்கை இல்லை. தாங்கள் செல்லலாம். தங்கள் ஆணை மகாராஜா. வஜ்ரசேனா, இது எமது கட்டளை. உன்னால் சுமதியுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு அவளை பழிவாங்க முடியவில்லை என்றால் அவளை வெளியேற்றிவிடு. இந்த மாளிகையில் இருந்து வெளியேற்றிவிடு. இல்லை என்றால் இப்போதே எமது சித்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன்னையும் உன் நாட்டையும் அழித்து விடுவோம். அமைச்சரே, இனி நாம் குருதேவரின் ஆணையை நிறைவேற்றியே தீர வேண்டும். இல்லை என்றால் நாம் பெரும் துன்பத்தில் அகப்பட்டுக் கொள்வோம். இப்போதே மகாராணி சுமதி மற்றும் நோய் கொண்ட மகனை வைத்தியம் செய்வதாக அழைத்துச் செல்லுங்கள். யாருமே இல்லாத வனத்தில் விட்டு வாருங்கள். ஆயினும் மகாராஜா, பிரசவித்த மகாராணியை இவ்வாறு விட்டு வருவது நல்லதா? குருதேவரின் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டுள்ளேன். இனி தாங்கள் எனது ஆணையை முடித்தே ஆக வேண்டும். இது மிகவும் கடினமான செயல் மகாராஜா. இந்த செயலை என்னால் நிறைவேற்ற முடியாது. தாங்கள் எனது ஆணையை நிறைவேற்றியே தீர வேண்டும் அமைச்சரே. இதை செய்வது தங்களின் பொறுப்பு. மகாராணியையும் இளவரசரையும் காப்பாற்றுங்கள் இறைவா சிவசங்கரா. ஹர ஹர மகாதேவ். ஜெய் சிவசங்கரா. ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, நான் பிரம்மச்சாரியாக வடிவம் எடுத்து ராஜகுரு துர்ஜடிக்கு சிஷ்யனானேன். அவரது பக்தியை சோதிக்க முயற்சியும் செய்தேன். அவன் பக்தியில் அவ்வளவு சிரத்தை இருக்கிறதா? பரம்பொருளே, துர்ஜடிக்கு சிவபக்தியினால் மமதையும் மற்றவர் மீது கோபமும் தவிர வேறு ஏதும் இல்லை. இந்த பக்தன்
தங்கள் அருளுக்கு எவ்வாறு பாத்திரமாவான் பரம்பொருளே? இப்போது ராணி சுமதியும் அவளது நோய்வாய்ப்பட்ட மகனும் எனது அருளுக்கு பாத்திரமாகிவிட்டனர். நாரதா, அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பது உனது செயல். எனது செயலா? பிரபு, தாங்கள் தங்களது பொறுப்பை என் மீது ஏன் சுமத்துகிறீர்கள்? ஏனென்றால் நீ எனக்கு சிறந்த பக்தன். ஒரு பக்தன் சில சமயம் இறைவனின் கடமையையும் நிறைவேற்ற வேண்டும். நாராயண நாராயண. தங்களது ஆணை பரம்பொருளே, நான் தங்களுடைய ஆணைகளை நிறைவேற்றுவேன். தாங்கள் எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள். நான் அந்த துர்ஜடியின் சிஷ்யனாக இருக்கும் வேடத்தை இனியும் தரிக்க வேண்டுமா இல்லையா? நிச்சயமாக இல்லை. இனி துர்ஜடிக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. அவன் தன் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பான். நாரதா, துர்ஜடியின் பிரம்மச்சாரி சிஷ்யனாக இருந்து கொண்டே துன்புறுவோரை காக்கும் உரிமை உனக்கு உள்ளது. நலமுண்டாகட்டும். அமைச்சரே, தாங்கள் என்னை எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? நான் மகாராஜா வஜ்ரசேனனின் ஆணையை நிறைவேற்றுகிறேன் மகாராணி. மகாராஜாவின் ஆணை என்ன? அவர் என்னிடம் ஏதும் கூறவில்லையே. மகாராஜா அரசாங்க வேலைகளில் மூழ்கி இருக்கிறார். அவருக்கு தங்களிடம் பேச நேரமே கிடைக்கவில்லை. ஆயினும் ஒன்று கூறுங்கள், நாம் இப்போது எங்கு செல்கிறோம்? இப்போது நாம் இப்போது ஒரு மகானை காண செல்கிறோம். அவர் இந்த நோய்வாய்ப்பட்ட குழந்தையை குணமாக்கி விடுவார். அவர் அற்புத சக்தி கொண்டவர். அவர் தொட்டவுடனேயே இளவரசர் குணமடைந்து விடுவார். அந்த மகானின் இருப்பிடம் எங்கே? இங்கிருந்து தொலைவில் அது இருக்கிறது. தாங்கள் இதற்கு முன் அவரை காண சென்றுள்ளீர்களா? அவரது அற்புதத்தை தாங்கள் கண்டுள்ளீர்களா? இல்லை, அதாவது ஞாபகம் வருகிறது. நான் என் நண்பனுடன் அவர் ஆசிரமம் சென்றேன். மக்கள் நிறைந்திருந்தனர். பலர் அவருடைய அற்புதத்தால் உடல் நலம் பெறுவதற்கு காத்திருந்தனர். அப்போது அங்கு சென்றுள்ளேன். அழாதே மகனே, அழாதே. அந்த மகானானவர் நமது மாளிகைக்கு வர முடியாதா? இல்லை மகாராணி, அந்த மகான் எங்கும் செல்வதே இல்லை. அவருக்கு எந்தவித பொருட்கள் மீதும் பிரியமில்லை. அவர் மற்றவருக்கு உதவி செய்யும் நல்லதோர் எண்ணத்துடன் செயல்பட்டு வருகிறார். அவர் ஒரு மாமனிதர். அமைச்சரே, இங்கு இப்படியும் ஒரு மாமனிதர் உள்ளார். அங்கு அப்படியும் ராஜகுரு துர்ஜட்டி. மற்றவருக்கு துன்பம் தருவதை தனது நோக்கமாக கொண்டவர். மற்றவருக்கு துன்பம் தருவதால் அவருக்கு என்ன கிடைக்கின்றது? எனக்கு ஏதும் விளங்கவில்லை. நான் தங்களின் சொற்களை ஆமோதிக்கிறேன் மகாராணி. அவரை போல உள்ள மாமனிதர்களின் நோக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான், மற்றவரை துன்புறுத்துவது என்பதல்ல. ஆயினும் ஒருவரின் இயல்பை மாற்ற முடியாதல்லவா? நான் மமதை கொண்டிருந்தேன் என்பது உண்மைதான். அதற்கான தண்டனையை நான் தான் அனுபவித்து விட்டேனே. அவர் மீண்டும் மீண்டும் என்னை தண்டிப்பதற்கு ஏன் முயற்சி செய்கிறார்? இதனால் அவருக்கு என்ன பயன்? மகாராஜா நல்லவர். அவர் குருவின் ஆணையை ஏற்று என்னை மாளிகையிலிருந்து வெளியேற்றவில்லை. மகானின் இருப்பிடம் இன்னும் எவ்வளவு தொலைவு? இதோ வந்து விட்டது. அதோ எதிரில் உள்ளது பாருங்கள். சாரதி, நிறுத்து. நாராயண நாராயண. பரம்பொருளே, பரம்பொருளே, தாங்கள் கருணையுள்ளம் கொண்டவர். இந்த தாயையும் சேயையும் துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஆணையிட்டீர்கள். பரமேஸ்வரா, இவர்களுக்கான உதவியை செய்வேன். நிச்சயம் செய்வேன் பரமேஸ்வரா, நிச்சயம் செய்வேன். துன்புறுவோரை காப்பாற்றுவது என்பது நாரதனின் கடமையாகிறது எம்பெருமானே. நாராயண நாராயண.
அமைச்சரே, இங்கு ஆசிரமம் ஏதும் தென்படவில்லையே. இது வனத்தில் உள்ள சிவாலயம் அல்லவா? அமைச்சரே, என்னவாயிற்று? நாம் வழி தவறி வேறேதும் பாதையில் வந்து விட்டோமா? அந்த ஆசிரமத்தின் வழியை மறந்து விட்டீர்களா? ஏன் இந்த மௌனம்? மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். மகாராஜா ஒரு ஆணையிட்டு என்னை பெரும் இக்கட்டில் ஆழ்த்தி விட்டார். என்ன கூறுகிறீர்கள்? எனக்கு எதுவுமே புரியவில்லையே. மகாராணியாரே, நான் மகானை பற்றி தங்களிடம் கூறிய அனைத்து விஷயங்களும் உண்மையே அல்ல. அது பொய்யா? தாங்கள் என்னிடம் இவ்வாறு பொய்யுரைக்க என்ன அவசியம் ஏற்பட்டது? தாங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது என்றுதான் நான் பொய் பேசிவிட்டேன். மகானிடம் செல்கிறோம் என்று கூறினேன். எனது இந்த செயலை மன்னித்து விடுங்கள் மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். அது பொய் என்றால் உண்மை என்ன? அதை கூறுங்கள். உண்மை என்னவெனில், ராஜகுரு துர்ஜட்டியின் ஆணையை செயல்படுத்துவதற்காக அவரது சாபத்தினால் பயம் கொண்டு மகாராஜா வஜ்ரசேன தங்களை பிரிந்து விட்டார். தனது நாட்டிலிருந்து தங்களை வெளியேற்றி விட்டார். இந்த தகாத செயலை செய்வதற்காக என்னை வற்புறுத்தினார். நான் என்ன செய்வது மகாராணி? என்ன செய்வது? எதிர்க்க முடியவில்லை. மகாராணியாரே, தாங்கள் இந்த சிவாலயத்தில் தஞ்சமடையுங்கள். இறைவன் சிவன் தங்கள் இருவரையும் காப்பாற்றுவார். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணியாரே, மன்னித்து விடுங்கள். நாராயண நாராயண. அழாதே மகனே, அழாதே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அழாதே, அழாதே. நமச்சிவாய. சற்று பொறு மகனே, சற்று பொறு, சற்று பொறு. சிவசங்கரா, என் மகன் மீது கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். கவலை கொள்ளாதே சகோதரி. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபம் செய்வதால் இந்த உலகில் எந்த துன்பமாக இருந்தாலும் அது விலகிவிடும். ஆயினும் தாங்கள் யார்? நான் ஒரு பிரம்மச்சாரி. என்னை உன் சகோதரனாக நினைத்துக்கொள். இறைவன் உன் துன்பங்கள் அனைத்தையும் போக்குவார். அழாதே சகோதரி. அழுதால் மனம் பலவீனம் அடையும். தைரியமாக இரு. நான் கூறுவது அனைத்தையும் கவனமாக கேள். இப்போது இறைவன் சிவனை சரணடைந்திருக்கிறாய். உனது கவலைகள் அனைத்தையும் இறைவன் சிவனின் திருவடிகளில் சமர்ப்பித்து விடு. இதற்கு முன்னரும் ஒரு முறை துன்பத்தின் வசப்பட்டிருந்தேன். இங்குதான் இறைவன் சிவனை வேண்டி நின்றேன். ஆயினும் என்ன சகோதரி? எம்பெருமான் திருவடிகளை சரணடைந்த பிறகு துன்பம் விலகாது என்ற கேள்விக்கே இடமில்லை சகோதரி. இறைவனை வேண்டிக் கொண்ட பிறகு துன்பங்கள் நிச்சயம் விலகும் என்பதில் எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த துரதிர்ஷ்டசாலி
இறைவன் மீது திட நம்பிக்கை வைக்கவில்லை. நான் பயந்திருந்தேன். அந்த சமயம் ஒரு பக்தி கொண்ட பெண்மணி 16 திங்கட்கிழமை விரதமும் சிவபார்வதி பூஜையும் செய்யும்படி கூறினார்கள். ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை. அதனால்தான் இன்று நான் இந்த பெரும் துன்பத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு நன்னேரம்! இன்றும் திங்கட்கிழமைதான். இன்று முதலே சிரத்தையுடன் திங்கட்கிழமை விரதத்தை தொடங்கி விடலாம். உனது துன்பம் அனைத்தும் நிச்சயம் விலகிவிடும். நான் இப்பொழுதே 16 திங்கட்கிழமை விரதத்தை ஸ்ரத்தையுடன் செய்வேன் என்று சபதம் செய்கிறேன். சிவசங்கரா, எனது நோய்வாய்ப்பட்ட மகனை குணமாக்குங்கள். இவன் மீது கருணை காட்டுங்கள். சகோதரி, ஒன்று கேட்கலாமா? நீ யார் என்று கூறு. உனக்கு நேரிட்ட துன்பம் என்ன? என் சோக கதையை கேட்டு என்ன நடக்கப் போகிறது? அதை கூறாமல் இருப்பதே மிகவும் நல்லது சகோதரரே. ஒருவேளை நான் உனக்கு இதில் உதவி செய்யலாம் அல்லவா? இல்லை இல்லை, அதை நீ கூற வேண்டாம் என்று நினைத்தால் கூற வேண்டாம். ஆயினும் சகோதரி, ஒன்று மட்டும் கூறு. உன்னுடைய பெயர் என்ன? சுமதி. சுமதி. ஒரு காலத்தில் வத்ச தேசத்தில் ராஜகுமாரியாக இருந்தேன். அதன் இளவரசன் போல் வாழ்ந்து வந்தேன். இளவரசனா? ஒரு பெண் எவ்வாறு இளவரசனாக முடியும்? மமதை மற்றும் தற்பெருமை இவைகள் என்னை பெரும் இளவரசனாக்கியது. இந்த காரணத்தால் தான் எனக்கு இந்த துன்பம் ஏற்பட்டுள்ளது. நான் புரிந்து கொண்டு விட்டேன். இளவரசன் என்ற மமதை உனது துன்பத்திற்கு காரணமாகியது. ஆயினும் நீ இந்த குழந்தைக்கு தாயாக இருக்கிறாயே, அதாவது திருமணமானவள் அல்லவா? ராஜகுமாரியானவளின் கணவனும் கூட ஒரு ராஜாவாக இருப்பான். ஆம், சரிதான். அவர் ஒரு ராஜகுமாரர். நான் தசங்க நாட்டின் மகாராணியானேன். ஆயினும் துன்பம் நிழல் போல் என்னை தொடர்ந்து வருகிறது. அதற்கு காரணம் ராஜகுரு துர்ஜட்டியின் பழிவாங்கும் எண்ணம். ராஜகுரு துர்ஜடியா? அவர் இருந்து குருவாயிற்றே. என்ன? தாங்கள் ராஜகுரு துர்ஜட்டியின் சிஷ்யரா? அவர்தான் உம்மையும் என்னை பின்தொடர்வதற்காக அனுப்பியுள்ளாரா? உண்மையை கூறுங்கள் பிரம்மச்சாரி. இது ராஜகுரு துர்ஜட்டியின் பழிவாங்கும் சதித்திட்டம் அல்லவா? கோபமும் அகங்காரமும் கொண்ட துர்ஜடியை விட்டு நான் முன்னரே விலகி வந்து விட்டேன். என்னை நம்பு சகோதரி. மனப்பூர்வமாக உன்னை என் சகோதரியாக ஏற்றுக்கொண்டுள்ளேன். இறைவன் எம்பெருமான் சாட்சியாக உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த துன்பத்தை நிச்சயமாக போக்கி வைப்பேன். சகோதரரே, என்னுடைய இந்த துன்பத்திற்கு காரணம் ராஜகுரு துர்ஜட்டி தான். எனது கணவர் மகாராஜா வஜ்ரசேனர் பகை உணர்வுகளை மறந்து என் மீது அன்பு காட்டத் தொடங்கி இருந்தார். எனது வாழ்வு மீண்டும் மலரத் தொடங்கியது. அப்போதுதான் துர்ஜட்டி அங்கு வந்து எனது வாழ்வை நாசமாக்கினார். அவர் என் கணவரிடம் சாபம் கொடுப்பேன் என்று கூறி இந்த இளம் குழந்தையுடன் என்னை மாளிகையிலிருந்து வெளியேற்றினார்கள். எனது அப்பாவி மகன் பிறப்பிலேயே க்ஷயரோகி. சிவ 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 சிவ. இறைவன் சிவசங்கரன் எனக்கு உதவி செய்யவில்லை எனில் நான் இந்த ஏதுமறியாத பச்சிளம் குழந்தையை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டு விடுவேன். இல்லை, இதன் பொருள் என்னவென்றால், உனக்கு என் மீது இன்னும் நம்பிக்கை இல்லையா? எம்பெருமான் அருள் கிடைக்காது என்று நினைக்கிறாயா? இல்லை சகோதரரே, அவ்வாறு ஏதுமில்லை. உண்மையை கூறுகிறேன். வாழ்வில் மிகவும் வெறுப்படைந்து விட்டேன். கவலை கொள்ள காரணம் ஏதுமில்லை சகோதரி. இனி உனது சகோதரன் உன்னுடன் இருக்கிறான். வா என்னுடன். உன்னை சிறந்த சிவபக்தரிடம் அழைத்துச் செல்கிறேன். அங்கு நீ நோய் கொண்ட மகனை குணப்படுத்திக் கொள்ளலாம். சகோதரி, நீ இப்பொழுது உன் மகனின் பெயரை கூறவில்லையே? இன்னும் இவனுக்கு பெயரிடப்படவில்லை. பெயர் சூட்டும் விழாவிற்கு முன்னரே துரதிர்ஷ்டவசமாக வனத்தில் அலைகிறேன். எம்பெருமான் சிவனின் திருச்சன்னதியில் இருக்கிறான். இவனது எதிர்காலம் வளம் மிக்கது. நீடித்த ஆயுளும் உண்டு.
இப்போதே இவனுக்கு பெயர் சூட்டுகிறேன். பெயரா? ஆம், இவனுடைய பெயர் பத்ராயு என்பது. பத்ராயு? ஆம், பத்ராயு. வா என்னுடன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கணக்கரே, விவசாயிகள் தானியங்களை கொடுத்தார்களா இல்லையா? ஐயா, நமது விவசாயிகள் மிகவும் நேர்மையானவர்கள். ஏதும் கூறாமலேயே தானியங்கள் நமது களஞ்சியத்தை அடைந்துவிட்டன. இப்போது எந்த விவசாயியுமே நமக்கு கடன்படவில்லை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிறந்த சிவபக்தரே சிவசரண், தங்களது புகழ் என்றும் நிலைக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய. சிவசரனின் வீட்டிற்கு தாங்கள் வர வேண்டும். பக்தியில் சிறந்த அன்பரே, இறைவனின் அருள் தங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. வள்ளல் என்ற தங்களது புகழ் எங்கும் பரவி இருக்கின்றது. தங்களது புகழை கேட்டுத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். தாங்கள்? நான் பிரம்மச்சாரி சிவனந்தன். இவள் என்னுடைய சகோதரி சுமதி. தாங்களும் என்னைப் போல சிவபக்தர்கள் என்று நினைக்கிறேன். இனி இங்கிருந்து வெறும் கையுடன் திரும்ப மாட்டீர்கள். கூறுங்கள், நான் தங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? எனது ஆதரவற்ற சகோதரிக்கு தங்களது வீட்டில் அடைக்கலம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இருப்பிடமற்ற ஒரு பிரம்மச்சாரி. இந்த விஷயத்தில் தாங்கள் சுமதிக்கு உதவி செய்வது போன்று என்னால் உதவி செய்ய இயலாது. என்னாயிற்று ஐயா? பெரிய கொடைவள்ளலாக இருந்தும் கூட ஆதரவற்ற பெண்ணிற்கு இடமளிக்க கூடாதா? சமூகத்தில் உள்ள நீதி நெறிகளின்படி முன் அறிமுகமில்லாத பெண்ணிற்கு என் வீட்டில் அடைக்கலம் அளிக்க முடியாது அன்பரே. இவள் தங்குவதற்காக தாங்கள் வேறு இடத்தை நாடிச் செல்லுங்கள். வேறு உதவி வேண்டுமானால் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனது இக்கட்டை புரிந்து கொள்ளுங்கள். பக்தரே, தாங்கள் எங்களது நம்பிக்கையை இவ்வாறு தகர்த்து இந்த அபலைக்கு மேலும் துன்பம் தராதீர்கள். இவள் தங்கள் வீட்டில் ஒரு மூலையில் என்றும் தங்கியிருப்பாள். நான் சமூகத்தின் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அன்பரே. அவ்வாறான நெறிமுறைகளுக்கு எதிராக நான் எந்த ஒரு செயலையும் செய்ய இயலாது. அவ்வாறு செய்தாலும் கூட மற்றவர்களுக்கு என செயல்களை செய்ய முடியாதவன் ஆகிவிடுவேன். மன்னியுங்கள், மன்னியுங்கள். இந்த விஷயத்தில் என்னால் உதவி செய்ய இயலாது. சகோதரி சுமதி, ஒரு சிவபக்தரே இன்னொரு சிவபக்தருக்கு உதவி செய்ய முடியாது என்கிறார். என்ன செய்வது? உன் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது. மிகவும் கொடுமைதான். ஓம் நமச்சிவாய. ஒரு வழி இருக்கிறது அன்பரே. அது என்ன? எனது தர்ம பத்தினி இவளுக்கு அடைக்கலம் கொடுக்க சம்மதித்தால் தாங்கள் கூறுவதை ஏற்கிறேன். அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அதுவும் இப்போது. அவளுக்கு ஒரு பெண்ணின் சேவை அவசியம் தேவைப்படுகிறது. என்னுடன் வாருங்கள். என்ன கடற்கரை, நமது எஜமானி இந்த பெண்ணிற்கு அடைக்கலம் தருவார்களா? நிச்சயம் இல்லை.
நமது எஜமானியின் குணம் உனக்கு தெரியாதா? ஏனம்மா கேட்கிறாயா? சிறிது இங்கு வா. என்ன ஆயிற்று? தங்களுக்கு தெரியாதா? இந்த நேரத்தில் என்னால் எழுந்து வருவது என்பது இயலாது. உள்ளே வாருங்கள். வாருங்கள், வாருங்கள். சிறிது முயற்சி செய்துதான் பாரேன் அம்மா. உனக்கு புண்ணியம் செய்யும் நேரம் வந்துவிட்டது. இவர்கள் யார்? நான் ஒரு பிரம்மச்சாரி சிவனந்தன். இவள் என்னுடைய சகோதரி சுமதி. சில நாட்களுக்கு முன்பு தாயானவள். நீ அனுமதி அளித்தால் இந்த ஆதரவற்ற பெண்ணிற்கு நம் வீட்டில் அடைக்கலம் அளிக்கலாம். ஆதரவற்றவளா? இவளது முகத்தை பார்த்தால் ராணி என்று தோன்றுகிறது. இவளுக்கு அடைக்கலம் ஏன் அவசியம்? தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான் சகோதரி. ஆனால் விதியானது எனக்கும் என்னுடைய மகனுக்கும் பெரும் துன்பத்தை கொடுத்து விட்டது. ராஜகுமாரி இவ்வாறு அபலியாகிவிட்டாள். நீங்கள் என்னுடைய சோகக் கதையை கேட்டால் நான் கூறுவது உண்மை என்று தங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அழாதே மகனே, அழாதே. நான் இந்த அன்பருக்கு தெளிவாகவே எடுத்து கூறிவிட்டேன். எனது அன்பு மனைவி அனுமதி அளித்தால்தான் இவளுக்கு நம் வீட்டில் அடைக்கலம் கொடுக்க முடியும் என்று. இவளுக்கு நம் வீட்டில் அடைக்கலம் கொடுக்காத பாவத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும்? சகோதரி சுமதி, உனது கண்ணீரானது எனக்கு நம்பிக்கையூட்டியது. விதி உன்னிடம் விளையாடியது. நீ காண்கிறாய் அல்லவா, நானும் விரைவில் தாயாக போகிறேன். திருமணம் முடிந்த பல காலத்திற்கு பிறகு இறைவன் சிவன் எமக்கு அருளி உள்ளார். விரைவிலேயே மகன் பிறக்கும் நன்னேரமும் வரப்போகிறது. எம்முடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி. என்னுடன் இருந்து எனக்கு உதவி செய்து வா. தாங்கள் அறிவீர்களா அன்பரே, எங்களுக்கு சிவன் அருள் கிடைத்த காரணம் 16 திங்கட்கிழமை விரதம் செய்ததே ஆகும். நாங்கள் இருவரும் விரதம் இருந்தோம். என் சகோதரியும் இத்திங்கட்கிழமை முதல் 16 திங்கட்கிழமை விரதத்தை மேற்கொண்டாள். இது மிக்க மகிழ்ச்சியான செய்தி. இனி உனக்கு ஏற்பட்ட துன்பம் அனைத்தும் விரைவில் விலகும். சிவபக்தரே, நான் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். இப்பொழுது எனது சகோதரியை பற்றியும் என் மருமகனை பற்றியும் கவலை இல்லை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பரே, சகோதரி, நேரம் கிடைக்கும் பொழுது உன்னை கண்டு செல்வேன். இப்பொழுது எனக்கு விடை கொடு. சகோதரரே, தாங்கள் என் மீதும் என் மகன் மீதும் பெரும் கருணை காட்டியுள்ளீர்கள். இந்த உதவியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். இல்லை சுமதி, இது இறைவன் சிவன் செய்த உதவி. அவர் தக்க தருணத்தில் என்னை இங்கு அனுப்பியிராவிட்டால் என்னால் என்ன செய்திருக்க முடியும்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சகோதரி சுமதி, இனி கவலை ஏதும் இல்லை. வா சுமதி. சகோதரி, தாங்கள் பெயரை கூறவில்லையே. தங்களை அக்கா என்று அழைப்பதா இல்லை? புகுந்த வீட்டினர் செல்வம் சேர்வதற்காக தனஸ்ரீ என்று பெயரிட்டார்கள். பெற்றோரிட்ட பெயரோ பார்வதி. பார்வதியா? சிவபார்வதியின் மீது நம்பிக்கை வை. துன்பங்கள் விலகப் பெறுவாய். முழு ஸ்ரத்தையுடன் 16 திங்கட்கிழமை விரதம் இருக்க சபதம் செய். நன்மை உண்டாகும். சகோதரி, அந்த பெண்மணி எனக்கு கூறிய அறிவுரைப்படி 16 வாரம் விரதம் இருக்க தொடங்கி விட்டேன்.
ஆயினும் எனக்கு அதன் விதிமுறைகளை பற்றி ஏதும் தெரியாது. அந்த விரதத்தை விதிமுறையுடன் பூஜை செய்து 16 வாரம் செய்து முடிக்க வேண்டும். அந்த திங்கட்கிழமை விரதத்தை தேவசேனி ஏகாதசிக்கு பிறகு வரும் முதல் திங்கட்கிழமை அன்று தொடங்கி தேவ பிரபோதினி ஏகாதசி அன்று முடிவடையும். சகோதரி, எங்களது புரோகிதர் சிவாலயத்திற்கு அழைத்து சென்று முறையாக பூஜைகளை செய்து வைப்பார். மகளே சுமதி, 16 வார திங்கட்கிழமை விரதம் புனிதமானது, பலன் தரக்கூடியது. அதனால் இறைவன் சிவனும் தாய் பார்வதியும் மிகவும் மகிழ்வார்கள். அன்னை பார்வதியின் பேரருளால் நான் அவ்வாறே செய்வேன். அந்த விரதத்தை செய்யும் முன்பு விடியற் காலையில் எழுந்து மிக சிரத்தையுடன் உடல் மனம் சுத்தமாக்கி நாம் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அன்று கோபம் மற்றும் தகாத செயல்களை தவிர்த்துக் கொள்வது அவசியம். இவ்வாறு ஒரு மஞ்சள் கயிறை எடுத்துக்கொண்டு அதில் 4 முடி போட்டு கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த கயிறை இந்த விரதம் முடியும் வரை அணிந்திருக்க வேண்டும். குரு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இறைவனுக்கு பூஜை செய்யும் முன்பு விளக்கேற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு சிவலிங்கத்திற்கு நீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு தயிர், சர்க்கரை, நெய், தேன் ஊற்றி சுகந்தம், சந்தனம், குங்குமம், திருநீர், அட்சதை புஷ்பம் இவைகளால் பூஜை செய்வது என்பது மிகவும் அவசியம். அதன் பிறகு வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் இவைகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டியது மிகவும் அவசியம். குரு ஓம் நமச்சிவாய். பூஜை ஆரம்பமாகட்டும். ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். இதன் பிறகு பகவான் சிவனுக்கு தீபாராதனை செய்ய வேண்டும். குரு ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். மகளே, சிராவண மாதம் 4, பாத்ரபதம் 4, ஆஸ்வினம் 4, கார்த்திகை மாதம் 4 என்று இவ்வாறு 16 திங்கட்கிழமை விரதம் முடிந்த பிறகு 17ஆம் திங்கட்கிழமை கோதுமையினால் இனிப்பு பண்டம் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டியது அவசியம். அந்த பிரசாதத்தை பக்தரிடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு 16 திங்கட்கிழமை விரதம் இருப்பதால் மனதின் துன்பங்கள் அனைத்தும் விலகுகிறது. குரு ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இன்று வஜ்ரசேனனின் கர்வம் அவன் தலைக்கேறி விட்டது என்று தோன்றுகிறது. அவன் மாளிகைக்கு வந்து வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றானா? ராஜகுருவாக இருந்தும் எம்மை அவன் அழைக்கவில்லை. இவ்வாறு நிச்சயம் நடக்கவே நடக்காது. அவ்வாறு நடக்கவே கூடாது. இந்த நேரத்தில் வஜ்ரசேனன் எமது எச்சரிக்கையினால் பயம் கொண்டு இங்கு வருகிறார். வந்தே ஆக வேண்டும். வணக்கம் குருவே. அமைச்சர் சுதந்தரே, ராஜாவானதும் வஜ்ரசேனன் மமதை கொண்டானா?
மீண்டும் மீண்டும் அழைத்தும் அவன் அதை ஏற்கவில்லை. தான் இங்கு வராமல் தங்களை அனுப்பியிருக்கிறான். மன்னியுங்கள் குருதேவா, மகாராஜா இனி இந்த ஆசிரமத்திற்கு வரமாட்டார். என்ன பிதற்றுகிறீர் அமைச்சரே? உண்மைதான் குருதேவா, அவர் இங்கு வரமாட்டேன் என்று முடிவு செய்து விட்டார். அவரை காண வேண்டும் என்று நினைத்தால் அவரது மாளிகைக்கு வர வேண்டுமாம். இந்த அவமானத்தின் விளைவு உனக்கு தெரியுமா? ஒன்றை மட்டும் வேண்டிக் கொள்வேன், அங்கு செல்லாதிருப்பதே உங்களுக்கு நல்லது. மகாராஜா மிகுந்த சோகத்துடன் இருக்கிறார், யாரையும் காண விரும்பவில்லை. இப்போது எல்லை மீறி பேசுகிறீர் தலைமை அமைச்சர் சுதந்தரே. தாங்களும் கூட பலமுறை எல்லை மீறி உள்ளீர்கள் ராஜகுரு துர்ஜட்டி. மகாராஜாவின் திருமணம் நடந்த பிறகு அவர்களது வாழ்வில் தலையிட்டு அதை நாசமாக்க தங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அமைச்சரே, இப்போது யாரை அவமதிக்கிறீர் என்று தெரிகிறதா? நான் தங்களை அவமானம் செய்ய வரவில்லை குருதேவா, நிலைமையை எடுத்துரைக்க மட்டும்தான் இங்கு வந்துள்ளேன். தங்களின் ஆணையை ஏற்று மகாராணியையும் பிறந்த குழந்தையையும் மாளிகையிலிருந்து வெளியேற்றியதால் மகாராஜா மிகவும் வருத்தப்படுகிறார். அவர் தங்களை காணவும் விரும்பவில்லை. வருகிறேன். சுதந்தரே, நீயும் வஜ்ரசேனனும் வெகு விரைவில் எனது கோபத்தீயை காணத்தான் போகிறீர்கள். சாந்தமடையுங்கள் குருதேவா, சாந்தமடையுங்கள். வீணாக கோபம் கொள்ளாதீர்கள். இல்லை என்றால் தங்களது தவமும் ஆராதனை செய்ததன் பலனும் வீணாகிவிடும். எம் சிஷ்யனாக இருந்தும் எமக்கே உபதேசமா? முதலில் கூறு, எமது ஆணையை பெறாமல் எங்கு சென்று விட்டாய்? அதை கூறுவதற்கு எந்த அவசியமும் இல்லை மகா பண்டிதரே துர்ஜடி. அன்று நான் தங்கள் சிஷ்யனாகி தங்களிடமிருந்து பல விஷயங்களை கற்க நினைத்தேன். ஆனால் தாங்களோ என் மன அமைதியை போக்கிவிட்டீர்கள். நிறுத்து, பிதற்றியது போதும். நான் கூறுவது அனைத்தும் சத்தியம்தான் மகா பண்டிதரே துர்ஜடி. ஒரு குரு சிவபக்தியினால் பெற்ற சித்தியின் பலனால் மற்றவருக்கு துன்பம் கொடுக்க நினைத்தால் அந்த குருவிடம் சிஷ்யனாகி துன்ப நிலையை அனுபவிக்க மாட்டேன். தங்களுக்கும் அந்த கதி ஏற்பட வேண்டாம் என்றால் கோபம், அவமானம், பழிவாங்கும் உணர்வுகளை மனதிலிருந்து அகற்றுங்கள். இதனால் எதையும் சாதித்து விட முடியாது. உனது பிரசங்கத்தை இப்போதே நிறுத்து. இது பிரசங்கம் அல்ல, கசப்பான சத்தியம். இதை தங்களிடம் கூறியே தீர வேண்டும். தங்களது சிஷ்யன் என்ற முறையில் சுமதிக்கு நான் உதவி செய்தேன். தங்கள் பாவத்திற்கு பிராயச்சித்தமும் செய்தேன். சுமதியை அழிக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு முயற்சியையும் தாங்கள் விட்டு வைக்கவில்லை. இனியும் நேரம் உள்ளது மகா பண்டிதரே. மற்றவருக்கு தீமை செய்யும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். இல்லை என்றால் இறைவன் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். நீ என் சிஷ்யனாக இருந்தும் எம்மையே அவமதிக்கிறாயா? இப்போதே உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். என் கையாலே உன்னை. நாராயண நாராயண. நீ தாங்களா? ஆம், என்னை இறைவன் சிவன் தான் தங்களின் சிஷ்யனாகும்படி கட்டளையிட்டார். தங்களது சிவபக்தியை சோதிப்பதற்கு. ஆனால் தங்களது சிவபக்தி சிரத்தையற்றது. இறைவன் சிவன் உங்களை காப்பாற்றட்டும். நாராயண நாராயண. தேவரிஷி நாரதரே, சிவசங்கரா, இனி என்ன நடக்கும்?